ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சாப்பிட்டீங்களா? டீ காஃபிலாம் குடிச்சிங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா காலை நேர வேலைகள் தான். இன்றைக்கி காலையில் எழுந்துலேருந்து கிச்சனில் என்ன வேலைன்னு பார்க்குறோம். காலையிலே உலைய போட்டுட்டேன். இன்றைக்கி என்ன குழம்புனா மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம். கொஞ்சோண்டு தான், ஏன்னா கொஞ்சமாக தான் மீன் வாங்கினேன். கொஞ்சம் காலையில் மதியத்துக்கு மட்டும் சில ரெடி பண்ணிட்டேன். வாங்க தாளிச்சிடலாம். போய் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து தக்காளி போட்டுடலாம். எப்பவுமே நிறைய வைப்பேன். இன்றைக்கி கொஞ்சமாக வைக்கலாம். மீன் கொஞ்சமாக இருக்குது. வெங்காயம் பாருங்கள், கொஞ்சமாக தான் போட்டிருக்குறேன். நல்லா வதங்கணும், ஏன்னா நல்லா வதங்கினா தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு தக்காளி போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிண்டி விடணும். தேவையான உப்பு போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. சாப்பாடு வெந்துச்சான்னு பார்த்துடலாம், ஏன்னா அதையும் பார்க்கணும். வெந்துச்சு, சாப்பாடு வச்சிடலாம். இப்போ சாப்பாடு வச்சுனா அடுத்து குழம்பு வேலை பார்க்குறேன். நல்லா கிண்டி விட்டுனே இருந்தால் தான் சீக்கிரம் வதங்க. ஏன்னா மணி ஆச்சு, ஸ்கூலுக்கு வந்து பசங்க மீனை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அதுக்குள்ளே கொஞ்சமேனு தானுங்க, அதனால் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். 2-3 தண்ணி ஊற்றி நல்லா பாருங்கள், தண்ணி எவ்வளோ வெள்ளையாக இருக்குது பாருங்கள். நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். நிறைய பேர் இந்த மீன் விரும்பி சாப்பிடுவாங்க, ஏன்னா இது முள் இல்லாத மீன், சதை மீன், குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அதனால் இந்த மீன் நேற்று வாங்கினது இப்போ க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இது பாருங்கள், பலன்னு அந்த அளவுக்கு வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு குழம்பு வேலை பார்த்தலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிச்சான்னு பார்த்துட்டு ஓரளவு வதங்கிடுச்சு. நல்லா கிண்டி விடணும். இப்போ தேவையான அளவு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு தட்டு ஊற்றி குழம்பு ஊற்றிடலாம். புளி கொஞ்சம் கம்மியாகுது, இன்னும் கொஞ்சம் புளியை கரைச்சி ஊற்றிடுறேன். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா கொதிக்கிட்டோம். தட்டு போட்டு மூடி வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் வேலை ஆரம்பிச்சிடலாம். அடுத்து சாப்பாடு நிறுத்திட்டோம் பாருங்கள். நல்லா பலன்னு சாப்பாடு. இட்லி ஊற்றிடலாம். இப்போ காலை நேரம் டிஃபன் இட்லி தான், அதனால் இட்லி ஊற்ற போகிறேன். கொஞ்சோட எண்ணெய் தடவி இட்லி குத்தில் ஊற்றிட்டு மூடி போட்டு மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறேன். மீன் குழம்பும் கொதிக்கணும், இட்லியும் வேணும். அப்படியே வெளியே வந்துட்டு காற்று நம்ம சில்லுன்னு அடிக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது காற்று, இயற்கை அழகோடு. அந்த காற்று கொஞ்ச நேரம் காற்று வாங்கினுக்கிறேன், ரிலாக்ஸாக இருக்கிறேன். செம்ம காற்றுங்க. காலையிலே இதுமாரி காற்று வச்சா நம்மளால் உள்ளே போய் கிச்சனில் வேலை செய்ய முடியுமா? முடியாது. இருந்தாலும் செஞ்சு தான் ஆகணும். அதனால் திருப்பி கிச்சனுக்காட்டே போகிறேன். வாங்க போகலாம். குழம்பு நல்லா தள்ளன்னு கொதிச்சு மீனை போட்டலாம். மீனை போட்டு ஒரு கிண்டிட்டு தட்டு போட்டு மூடிடணும். கொஞ்சம் குழம்பு தாங்க, அதனால் ரொம்ப நேரம் கொதிக்கல, கொஞ்ச நேரம் கொதிச்சா போதும். தேவையான அளவு மீனை போட்டாச்சு. நல்லா கிண்டி விட்டணும். பாருங்கள், குழம்பு நல்லா கெட்டியாக இருக்குது. அவ்வளோதாங்க, சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கம்மன்னு அழகான சாதம் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி டிஃபன், இன்றைக்கி லஞ்சு எல்லாம் முடிச்சு போச்சுங்க. குழம்பு ரெடி, மீன் குழம்பு ரெடி, சாப்பாடு ரெடி. நெக்ஸ்ட்டு இட்லியும் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி இதோட சாப்பாடு வேலை முடிஞ்சிச்சுங்க. காலை நேர வேலைகள் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.